வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய பெண்கள் சகோதரிகள் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை, அவங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருக்கும், அந்த பிரார்த்தனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட அவங்க என்ன வேண்டிப்பாங்க அப்படின்னா, தான் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னு தான். எல்லா பெண்களுடைய ஆசையும் இதுதான், தான் தீர்க்க சுமங்கலியாக வாழணும். நான் சாகும்போது கூட பொட்டும் பூவோட தீர்க்க சுமங்கலியாக தான் சாகணும் அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லா பெண்களுடைய ஆசையுமே. ஸோ அதை பற்றி அப்படி வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிரார்த்தனைகள் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு 13 நாள் திருவிழா நடக்கும். அதில் நடக்கிற மிக முக்கியமான ஒரு விழா தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம். அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு நம்ம அன்னைக்கு அந்த அம்மனுக்கு தாலி சாத்துற அந்த நேரத்தில் நான் சொல்ல போகிற இந்த பிரார்த்தனையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அந்த அம்மா மாதிரியே தீர்க்க சுமங்கலியாக வாழ்வோம் அப்படிங்கிறது ஐதீகம். ஆண்டாண்டு காலமாக நம்ம பூஜை பண்ணி நம்ம செஞ்சுட்டு வர, நம்பிக்கையோடு இது பண்ணிக்கிட்டு வர ஒரு ஐதீகம். அது என்னன்னு பார்ப்போம். அதுபடி இந்த வருஷம் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்னைக்கு வருது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, சரிங்களா? அன்னைக்கு காலையில் அந்த நேரம் என்ன, முகூர்த்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை 8:35 முதல் 8:59 மணி வரை. அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கோம். அதாவது சில பேர் நீங்கள் அன்றைக்கி நேரடியாக கோவில் போகிறவங்களும் இருப்பீங்க, இல்லை கோவில் போக முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. இப்போ நான் 2 பேருக்குமான முறைகளை சொல்கிறேன். இப்போது நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் போயிட்டு நீங்கள் அங்கே சொல்கிற மாதிரி அம்மனுக்கு எல்லா அந்த திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சடங்குகள்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் சிவாச்சாரியார்கள் அங்கே செஞ்சிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் நேரம் 8:35லேருந்து 8:59 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடியவே முடியாது. அதனால் நீங்கள் போகிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு தாலி கயிறு அதை நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்கள் கணவர் கூட இருந்தாருன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் போய்ட்டு அங்கே கோவிலில் உட்காந்துக்கிட்டு அம்பாளுக்கு நடக்கிற அந்த சடங்குகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தாலி கயிற்றில் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த தாலி கயிற்றை அதில் இருக்க உருவெல்லாம் கழட்டி நீங்கள் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, அதே தாலி கயிற்றை கயிற்றில் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த புதுசாக வாங்கிட்டு போன அந்த தாலி கயிறில் அந்த உருவெல்லாம் கோத்துட்டு அந்த கழுத்தில் அந்த பழைய தாலி கயிறு இருக்கட்டும். நீங்கள் வெறுமனே கயிறு மட்டும் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் முழுசாக அந்த தாலி கயிறில் கோத்து என்ன முடி போடணுமோ போட்டு கையில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சரடில் கோக்குறவராக இருந்தீங்கனாக்கா நீங்கள் ஆல்ரெடி பழைய கயிறை கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த சரடை கழட்டி புது தாலி கயிறை அந்த சரடில் கோத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா கயிற்றுல, அந்த கயிறை எடுத்து சரடில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தயாராக வச்சுக்கோங்க. சில பேர் தங்கத்திலே, அதாவது கயிறு எதுவுமே இல்லாமல் வெறும் தங்கத்திலே தாலி போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கழுத்தில் ஏதோ ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு அந்த கழுத்தில் இருக்கிற அந்த தாலியை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 8:35 மணிக்கு முன்னரே எல்லாத்தையுமே நீங்கள் தயார்படுத்தி வச்சுட்டு நீங்கள் அந்த சிவாச்சாரிகள் செய்கிற எல்லா யாகம் அந்த சடங்குகள் எல்லாமே பூர்த்தி ஆனதுக்கப்புறம் 8:35லேருந்து 8:59 மணிக்குள்ளே அவங்க கரெக்டாக அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடக்கும். அந்த நேரத்தில் அந்த அம்மாவோடைய திருமாங்கல்ய தாரணம் நடந்த பிறகு அதை பார்த்து கண்குளிர கண்டு முடிச்சுட்டு
நீங்கள் உடனே உங்கள் கணவர் பக்கத்தில் இருந்தார் அப்படின்னாக்கா உங்கள் கணவர் கையால் நீங்கள் கோத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த புது தாலி கயிறை கழுத்தில் போட்டு விட சொல்லுங்கள். இல்லை உங்கள் கணவர் பக்கத்தில் இல்லாத பட்சத்துக்கு வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையால் போட்டுக்க சொல்லுங்கள். இல்லை யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்களே போட்டுக்கோங்க, தவறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு ஆல்ரெடி ஒரு கயிறு கழுத்தில் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை கழட்டி நீங்கள் தட்டில் ஏதோ கையில் வச்சுக்கோங்க. அந்த கயிற்றை நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஓடுற தண்ணியில் அந்த கயிறை நீங்கள் விடணும். மற்றபடி வேறு எங்கேயும் தூக்கி போடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் இதை முதல்ல செஞ்சு வைக்காமல் கடைசி நேரத்தில் தான் நீங்கள் அந்த பதட்டமான நிலையில் நீங்கள் அந்த உருவை கோக்கும்போது சில பேர் தப்பாக மாற்றி கோத்துருவீங்க. ஒன்றும் அந்த டைம் ஆகிற நேரத்துக்கு உங்களால் சரியாக முடிக்க முடியாது. இந்த கடைசி நேர பதட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 8:35க்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இது கோவிலில் செய்கிறவங்களுக்கு. இதே வீட்டில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி காலையில் எழுந்து எப்பவும் போல் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வாசலில் நல்லா தெளித்து கோலம் போட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி அன்றைக்கி பூஜை சாமான்லாம் தீட்டி பொட்டு வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு காலையில் அம்பாளுக்கு ஒரு பால் பாயாசம், ஒரு இனிப்பு பலகாரம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு இப்போ 8:35 உங்களுக்கு தெரியும் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கோத்தா நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னரே பூஜை அறையில் போய் உட்காந்துட்டு ஒரு விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு சாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா உருவியும் நீங்கள் கழட்டி ஆல்ரெடி இருக்கிற அந்த பழைய தாலி கயிறை கழுத்தில் போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லா உருவியும் கழட்டி வச்சு புது மாங்கல்யத்தில் புது தாலி கயிறில் கோத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கோத்து வச்சுக்கோங்க. இது வெறும் கயிறாக இருந்தீங்கன்னா, சரடாக இருந்தாக்கா அந்த தாலி கயிற்றுல உருக்களை எல்லாம் கோத்துட்டு அதை சரடில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் தங்கமாக இருந்துச்சுனாக்கா அந்த தங்கத்தோட தாலியை ஃபுல்லாக கழட்டி தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்தில் ஏதாவது ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கோங்க. இது ஃபுல்லாக தங்கமாக போட்டிருக்கோம் உங்களுக்கு, ஓகேங்களா? மற்றவங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்கள்ல பழைய தாலி கயிறு, அதையே கழுத்தில் அப்படியே கட்டிக்கிட்டு நீங்கள் அந்த சரடு உருவெல்லாம் கழட்டி வெளியே வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கோத்து முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கி அந்த மஞ்சள் தண்ணீரில் நீங்கள் புது தாலி இது பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் போட்டு அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு நனைச்சி எடுத்து உங்கள் வீட்டில் அம்பாள் படம் ஏதாவது இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச அம்பாள் படம், ஏதோ ஒரு அம்பாள் படம், அந்த அம்பாள் படத்தில் நீங்கள் அந்த தாலியை அந்த அம்பாளுடைய கழுத்தில் சாத்துற மாரி அந்த ஃபோட்டோவில், அந்த சாமி ஃபோட்டோவில் அந்த தாலியை மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் செய்யக்கூடாது. காலையில் ஏதோ ஒரு காஃபியோ இல்லை பாலோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் இந்த வேலையே செய்யணும். வெறும் வயிற்றில் தாலி பிரித்து கோக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு அம்பாள் படத்தில் அந்த தாலி கயிறெல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கவங்க லைவில் நடக்கும் அந்த மீனாட்சி மதுரையில் நடக்கிற அந்த மீனாட்சி அம்மாவோடைய திருக்கல்யாணம் லைவில் ஒளிபரப்பாகும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த 8:35 8:59 எந்த நேரம் வேணும்னாலும் மாங்கல்ய தாரணம் நடக்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு அம்பாளை சேவிச்சுட்டு நீங்கள் அங்கே சொன்ன மாதிரியே உங்கள் பக்கத்தில் கணவர் இருந்தாருன்னா அந்த கணவரை கூப்பிட்டு அந்த தாலி கயிறை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டு விட சொல்லுங்கள். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களை போட்டு விட சொல்லுங்கள். இல்லை நீங்களே நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்களே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. போட்டு முடிச்சுட்டு அம்மா அதாவது அந்த அம்மாவுக்கு நடக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கிற இந்த நேரத்தில் நானும் இந்த மாங்கல்ய தாரணம் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் அப்பா கூட தீர்க்க சுமங்கலியாக எல்லா வளமும் பெற்று எல்லா செல்வமும் பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு நீங்கள் சௌபாக்கியவதியாக வாழறீங்களோ அதே மாதிரி உங்கள் பொண்ணு என்னையும் நீங்கள் வாழ வைங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த ஏதோ ஒரு பால் பாயாசம் இனிப்பு பாயாசம் ஏதோ ஒன்று எடுத்து அந்த சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி தீபதூப ஆராதனைகள் காட்டிட்டு அன்றைக்கி உங்கள் வீட்டோடைய கணவர் காலிலேயோ இல்லை வீட்டோட பெரியவங்க காலிலேயோ நீங்கள் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. ரெண்டாவது அன்றைக்கி என்னென்னா
முதல்ல இதை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நான் எந்த ஒரு விஷயம் சொல்கிறது இதுதான். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. குலதெய்வத்தோட அருளும் நம்மளுக்கு கூட சேர்ந்து கிடைக்கும்போது நம்ம வாழ்க்கை இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு சில பேர் நினைப்பீங்க, என்ன இதை மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை வருது, சனிக்கிழமை வருது, இந்த மாதிரி நாள் நல்லா இல்லை, இந்த நேரத்தில் மாற்றலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, அதாவது விதின்னு ஒன்று இருந்ததுன்னா விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த தாய்க்கு நடக்கிற அந்த ஒரு நேரம் கண்டிப்பாக நல்ல நேரம். நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் நார்மலாக தாலி பிரித்து கோப்பீங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இது செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடாது, சனிக்கிழமை இருக்கக்கூடாது, அன்றைக்கி நீங்கள் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் தாலி பிரித்து கோத்துக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, அஷ்டமியாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நாளை பற்றியோ நேரத்தை பற்றியோ எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் நடக்கிற அதே நேரத்தில் நீங்களும் அதே மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த அம்பாள் மாதிரியே நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக சௌபாக்கியவதியாக மஞ்சள் குங்குமத்தோட நீண்ட காலம் உங்கள் கணவரோட எந்த ஒரு துன்பமுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீங்க. இது ஐதீகம். இதை நிறைய பேர் செஞ்சு இன்னமும் நல்லபடியாக இருந்துக்கிட்டு தான் வராங்க. நம்பிக்கையோட அந்த எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் சிவபெருமானையும் தாய் மீனாட்சியையும் நம்பி நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அதாவது இனிமே வர இன்னொரு வீடியோவில் இன்னும் நல்ல பயனுள்ள வேறு சில தகவல்களுடன் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.